அவர்கள் வெற்றியை பெற்றுக் கொண்டார்கள். அவர் நியமித்த போக்கிலே ஓடினவர்கள், தங்களுடைய திசையை மாற்றிக்கொள்ளாமல் ஓடியவர்கள் வெற்றியை பெற்றுக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். நாங்கள் எடுத்துக்கொள்வோம், அப்படி வெற்றியை பெற்றுக்கொண்ட அந்த ஒரு நபருக்கு கிடைத்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்று சொல்லி நாங்கள் ஆதியாகமம் 49வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 49வது அதிகாரம், அதன் 22 இருந்து 25 வரைக்கும் வாசிப்போம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனவடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தானங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினால் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். யோசேப்பு தகப்பனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறார். அது தேவனாலே கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். தேவன் இந்த யாக்கோபு மூலமாக தீர்க்க தரிசனமாக நீ இப்படியெல்லாம் வாழுவாய், உன்னை தேவன் இப்படியாக ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி யோசேப்பை ஆசீர்வதித்தவராயிருக்கின்றார். அந்த யோசேப்பு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பு எவ்வளவு ஒரு கடினமான சூழ்நிலையில் எல்லாம் கடந்து சென்றார் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த யோசேப்பு இப்படியாக அந்த கடினமான சூழ்நிலைக்குள்ளாக கடந்து செல்லுகின்ற வேளையிலே அந்த யோசேப்புக்கு இடையிலே அநேக தடங்கல்கள் வந்து என்று பார்க்கிறோம். யோசேப்பு விற்கப்பட்ட உடனேயே போர்த்திபார் என்பவருடைய வீட்டிலே இப்படியாக போர்த்திபார் அந்த அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பை இப்படியாக விலை கொடுத்து வாங்குகிறார். அந்த வேளையிலே அந்த போர்த்திபாருடைய வீட்டிலேயே இந்த யோசேப்புக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, சோதனை வருகிறது என்று சொல்லலாம். போர்த்திபாருடைய மனைவி இப்படியாக அந்த யோசேப்பை எடுத்துக்கொள்ளும்படியாக அந்த இடத்திலே ஒரு யோசனை சொல்லுகிறாள், தன்னுடனே சேரும்படியாக. அந்த வேளையிலே யோசேப்பு ஒருவேளை நினைத்திருக்கலாம், போர்த்திபார் என்பது ஒரு பணக்கார வீடு, போர்த்திபாருடைய வீடு ஒரு பணக்காரனுடைய வீடு. அந்த போர்த்திபார் என்பவன் ஒரு பணக்காரனான ஒரு நபர். அப்பொழுது ஒரு கோடீஸ்வரனாகி இருக்கலாம், ஒரு லட்சாதிபதியாகி இருக்கலாம். அந்த எகிப்து தேசத்திலேயே ஒரு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு யோசேப்பு அந்த நேரம் உயர்ந்திருக்கலாம். ஏனென்றால் அந்த போர்த்திபாருடைய மனைவியோடு சேர்ந்து ஆலோசனை பண்ணி அந்த போர்த்திபாரை போட்டு தள்ளிவிட்டால் அந்த இடத்துக்கு யோசேப்பு வந்திருக்க கூடும், போர்த்திபாருடைய இடத்துக்கு யோசேப்பு வந்திருக்க கூடும். ஆனால் ஒரு ஷார்ட்கட் மூலம் அந்த காரியத்தை அவன் பெற்றுக்கொண்டிருந்தால் அவனுக்குள்ளே சத்துருவானவன் விதைத்திருக்க கூடும் என்று நான் நினைக்கிறேன். உன்னை அந்த சூரியன் சந்திரன் வணங்குகிறது, 11 அரிக்கட்டுகள் வணங்குகிறது. நீ இந்த இடத்துக்கு உயர்ந்து விட்டால் உன்னுடைய தாய் தகப்பனை இங்கு அழைக்கலாம், உன்னுடைய சகோதரர்களை அழைக்கலாம், அவர்கள் உன்னை வணங்குவார்கள் என்று சொல்லி அந்த குறுகிய ஒரு நலனை காட்டி பிசாசு அவனை யோசேப்பை வஞ்சிக்கப்படியாக வகை தேடி இருக்கலாம், ஆலோசனையும் கூட வழங்கி இருக்கலாம். ஆனால் அந்த இடத்திலே யோசேப்பு அதற்கு அடிபணியாமல் அப்படியாக நின்ற வேளையிலேதான் அந்த யோசேப்புக்கு அதற்கு பிறகு அநேக காலங்களுக்கு பிறகு நிரந்தர ஆசீர்வாதம், தேவனால் அளிக்கப்படுகிற ஆசீர்வாதம் அந்த இடத்திலே பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஏனென்றால் யோசேப்பு அந்த இழிவான செயலை, அந்த தேவனுக்கு பிரியமில்லாத செயலை இலகுவாக செய்திருக்க கூடும். அந்த காலத்திலே ஒரு மனிதனுக்கு 4-5 மனைவிகள், 6-7 மறுமணவாயாட்டிகள் என்று சொல்லி அந்த காலத்திலே எல்லாருக்கும் இருந்த ஒரு காலம். அந்த வேளையிலே அவன் சாதாரணமாக அந்த செயலை செய்திருக்கலாம், அந்த தேவனுடைய சித்தத்துக்கு முரணாக அந்த இடத்திலே செயற்பட்டிருக்கலாம். ஆனாலும் அந்த
யாக்கோபு இந்த தேவனை குறித்து அந்த யோசேப்புக்கு சிறு வயதிலே போதித்திருப்பார். அந்த போதனைகள், யாக்கோபு போதித்த அந்த வேத வசனங்கள், தேவன் நம்முடைய சந்ததியை எப்படி வழிநடத்தினார், முன்னோர்களை எப்படி வழிநடத்தினார், எப்படி அதிசய விதமாய் வழிநடத்தினார் என்று சொல்லி அந்த போதித்த காரியங்கள் இவனை அந்த பாவமான காரியங்களுக்கு உட்பட விடாதிருந்தது என்று நான் விசுவாசிக்கிறேன். என்றால் அப்படித்தான் போதிக்கப்பட்ட ஒரு மகனாக யோசேப்பு இருந்தார். பிரியமானவர்களே, அது நிமித்தமாக யோசேப்பு தேவன் நியமித்த வழியிலே போக்கிலே ஓட விரும்பினான். அது நிமித்தமாக இந்த யோசேப்பு பரிசுத்தத்தை காத்துக்கொண்டார், சாட்சியை காத்துக்கொண்டார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் எங்களுக்கு நியமித்த அந்த ஓட்டத்திலே நாங்கள் ஓட முயற்சி செய்ய வேண்டும். தேவன் நியமித்த போக்கிலே நாங்கள் செல்லும்படியாக முயற்சி செய்ய வேண்டும். அப்படி போய்த்தான், அப்படி ஓடித்தான் இந்த யோசேப்பு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்று நாங்கள் இந்த உலகத்திலே நதிகளை பார்த்தோமாக இருந்தால், நதிகள், ஆறுகள் என்று அவைகளை பார்த்தோமாக இருந்தால், அவைகளுக்கு தேவன் நியமித்த வழியிலே ஓடும் போது அது ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். நதிகள் ஓடுகின்ற வேளையிலே அந்த நதிகளை மனிதர்கள் அடக்கி வைத்து அந்த நதிகளின் திசையை திருப்ப வெளிக்கிடுகின்ற வேளையிலே அந்த இடத்திலே ஆசீர்வாதமற்ற காரியங்கள் நடக்கிறதாக இருக்கிறது. வரலாற்றிலே அப்படி நடந்த சம்பவங்கள் அநேகம் உண்டு. எகிப்து தேசத்தை ஒரு காலத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் செல்வம் செழிக்கிற ஒரு நாடாக இருந்தது. அந்த நாட்டிலே அந்த தேசத்திலே வந்த ராஜாக்கள் என்ன செய்தார்களாம், அந்த நதியை தங்களுக்கு இஷ்டமானபடி, இரண்டால் வீணாக போகிறது, அது தன் வழியிலே போய் அந்த நீர் எங்களுக்கு எல்லா நீரும் கிடைக்காமல் இப்படியாக வேறு தேசங்களுக்கும் போகிறது. வேறு தேசங்களுக்கு போகின்ற வேளையில அந்த தேசங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது, அந்த தேசங்களுக்கு ஏன் எங்கள் வழியாக ஓடுகிற நதிகள் படியாக பாய வேண்டும் என்று சொல்லி நதிகளை மனிதர்கள் தங்களுடைய திட்டத்தின்படி அணைகளை கட்டி அப்படியாக தடுத்த வேளையிலே இன்று நாங்கள் எகிப்து தேசத்தை பார்த்தோமாக இருந்தால், முன்பு ஒரு காலத்திலே உலகத்திலேயே செல்வம் கொளிக்கிற நாடாக இருந்த தேசம் இன்று மனிதர்களுடைய செயல்களினாலும் தேவன் நியமித்த அந்த வழியிலே நதிகளை ஓட விடாமல் விட்டதன் காரணமாக அந்த இடத்திலே இன்று பஞ்சமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே அநேக பணக்கார நாடுகள் இருந்த வேளையிலும் எண்ணிக்கையிலே பார்த்தால் எத்தனையோ படி கீழாகத்தான் எகிப்து தேசம் இருக்கிறது. ஏனென்றால் அந்த நதிகளை அவர்கள் கட்டுப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியாக நதிகள் எப்படி ஓடுகிறதோ அதுபோல தேவன் எங்களுக்கு நியமித்த ஓட்டத்திலே தேவன் இப்படியாக ஓட வேண்டும், தேவன் நியமித்த போக்கிலே எங்களை ஓடும்படியாக தேவன் நியமித்திருந்தால் அந்த போக்கை நாங்கள் மாற்றக்கூடாது, அந்த ஓட்டத்தை நாங்கள் மாற்றக்கூடாது. அந்த தேவன் நியமித்த அந்த ஓட்டத்திலே நாங்கள் அழகாக ஓடும் வேளையிலே அந்த ஓட்டத்திலே நாங்கள் வெற்றியை பெறுகிறவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் இன்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இன்று சீனாவிலேயும் இந்த நதிகளை குறித்து தான் இன்று பிரச்சனையாக இருக்கிறது. இந்தியா, சீனா இப்படியாக அந்த இடத்திலே பிரம்மபுத்திரா என்கின்ற நதியிலே குறுக்காக அந்த தீபத் தேசத்திலே நினைக்கிறேன், தீபத்திலே ஒரு பெரிய ஒரு தண்ணி தேக்கி வைக்கக்கூடிய குளத்தை, அந்த டேம் என்று சொல்லப்படுகிற அந்த காரியத்தை கட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதற்கு இந்த உலக நாடுகள், விஞ்ஞானிகள், அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அப்படி கட்டுகின்ற பட்சத்திலே இந்த பூமியின் சுழற்சியிலே மாற்றம் ஏற்படும் என்று சொல்லி, பூமியின் சுழற்சியிலே எவ்வளவு ஒரு குறிப்பிட்ட அளவு பூமியின் சுழற்சியின் வேகம் கட்டுப்படுத்தப்பட போகிறது என்று, அதனாலே அழிவுகள் வருகிறதாக இருக்கின்றது இந்த மனித குலத்துக்கு. அப்படித்தான் இந்த நதிகளை எப்படி மனிதன் அடக்கி வைக்கிறானோ அந்த வேளையிலே ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபங்களும், ஆசீர்வாதத்துக்கு பதிலாக பஞ்சமும், செழிப்புக்கு பதிலாக பஞ்சமும் வருகிறது போல ஆண்டவர் நியமித்த பாதையிலே, ஆண்டவர் நியமித்த ஓட்டத்திலே, அவர் நியமித்த போக்கிலே நாங்கள் ஓடாதபடிக்கு நாங்கள் எங்களுடைய வழிகளை நாங்கள் மாற்றினோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி அல்ல தோல்வியே எங்களுக்கு வருகிறதாக இருக்கிற என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்ப நாங்கள் பார்ப்போம் இந்த யோசேப்பு எப்படியாக அந்த தன்னுடைய ஓட்டத்தை திசை திருப்ப நினைத்த அந்த போர்த்திபாலனுடைய மனைவியினுடைய திட்டங்களை முறியடிக்க எப்படியாக முயற்சி செய்தான் என்று சொல்லி. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை, தேவனை குறித்து
அந்த யாக்கோபு அந்த யோசேப்புக்கு சிறு வயது முதல் கற்றுக் கொடுத்த அந்த காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி ஓடின யோசேப்பு இந்த போத்திபாரனுடைய முயற்சிகளை, போத்திபாரனுடைய காரியங்களை இப்படியாக வென்றார் என்று பார்க்கிறோம். போத்திபாருடைய மனைவியினுடைய சதிகளை, அந்த தில்லுமுள்ளான காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த யோசேப்பு முறியடித்தார் என்று பார்க்கிறோம். யோசேப்பு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றதற்கு பின்பதாகத்தான் தாவீது இந்த சங்கீதங்களை எழுதுகின்ற வேளையிலே அந்த தாவீது சங்கீதத்திலே எழுதிய அந்த கருத்துக்கு ஒத்தாற்போல் இந்த யோசேப்பு தன்னுடைய காரியங்களை நகர்த்தி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த யோசேப்பை வஞ்சிக்கும்படியாக போத்திபாருடைய மனைவி அநேகந்தரம் இந்த யோசேப்போடு இப்படியாக உரையாடி இருப்பாள். ஆசை சொற்களை காட்டி அந்த யோசேப்பை தன்னுடைய வலையிலே விழ வைப்பதற்காக முயற்சி செய்திருப்பாள். அந்த போத்திபாருடைய மனைவியே போத்திபாரை குறித்து வஞ்சகமாய் பேசியிருப்பார், பரியாசம் பண்ணியிருப்பார். அவனெல்லாம் ஒரு மனுஷனா, அவன் வயது போனவன் அப்படி என்று சொல்லி அந்த தன்னுடைய கணவனை குறித்தே பரியாசம் பண்ணி இந்த யோசேப்பை கவர்வதற்கு முயற்சி செய்திருப்பாள். அப்படியாக செய்த வேளையிலே பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமல் இப்படியாக யோசேப்பு நகர்ந்தவன், விலகி சென்றவனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு கட்டத்திலே அந்த இடத்தை விட்டுப்படியாக ஓடிய ஒரு மனிதனாக இருக்கின்றார். தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதம் வரும் மட்டும் எந்த ஒரு காரியம் என்னை சிறைப்பிடித்தாலும் சரி, பொல்லாத குற்றச்சாட்டுகள் வந்தாலும் சரி, நான் தேவனுக்கு துரோகம் செய்ய முடியாது என்று சொல்லி அந்த இடத்திலே போத்திபாருடைய மனைவிக்கு முன்பதாக வாயறிக்கை பண்ணியவனாய் இப்படியாக ஓடிய ஒரு மகனாக யோசேப்பு இருந்தார் என்று பார்க்கிறோம். அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற வேளையிலே இந்த சங்கீதம் தான் எனக்கு ஞாபகம் வரும். நாங்கள் வாசிப்போம் சங்கீத புத்தகத்திலே 1வது சங்கீதம், அதிலே 1 - 3 வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். இப்படியாக துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவாமல் சென்ற யோசேப்பாக இருந்தார். பாவிகளுடைய வழிகளிலே நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் இருந்த அந்த யோசேப்பாக இருந்தார். ஏனென்றால் யோசேப்புக்கு அந்த இடத்திலே வந்தது பரியாசக்காரியாகிய அந்த போத்திபாருடைய மனைவியினாலே ஆசை வார்த்தைகள் காட்டப்பட்டது. பரியாசிக்கப்பட்டிருப்பான் அந்த போத்திபார். இப்படியாக அவன் சரியில்லாதவன், அவன் எனக்கு பிடிக்கவில்லை, அவனை எனக்கு கண்டாலே பிடிக்காது அப்படி என்று சொல்லி அந்த யோசேப்புக்கு அந்த தலைக்கு மேல் ஐஸ் வச்சது போல, தேன் ஒழுகுகிறது போல கதைகள் பேசியிருப்பாள். அந்த வேளையிலும் அந்த யோசேப்பு கர்த்தருடைய வேதத்தில், அந்த யாக்கோபு அந்த யோசேப்புக்கு சிறு வயது முதல் போதித்து வந்த தேவன் தம்முடைய சந்ததிக்கு, தம்முடைய பரம்பரையினருக்கு ஆபிரகாம் முதற்கொண்டு தேராக இப்படியாக அவர்களுக்கெல்லாம் செய்த அந்த அற்புதங்களை விவரித்து எப்படியாக என்னுடைய முன் சந்ததியை வழிநடத்தினார் என்று சொல்லி அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தர் செய்த அதிசயங்களை இப்படியாக போதித்திருப்பார். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி சொன்னதின்படியாக அந்த யோசேப்பு நடந்திருப்பார். ஆனால் யோசேப்பு பிறந்து வளர்ந்து அவருடைய சந்ததி அப்படியாக பெருகின வேளையிலே தான் அநேக காலங்களுக்கு பிறகு இந்த சங்கீதம் எழுதப்பட்டாலும் இந்த சங்கீதத்துக்கு ஒப்பாக யோசேப்பினுடைய வாழ்க்கை இருந்தது என்று பார்க்கிறோம். அப்படி இருந்த வேளையிலே தான் அந்த யோசேப்பு இப்படியாக அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வார்த்தையின்படி யோசேப்பு செய்தது எல்லாவற்றையும் அந்த இடத்திலே வாய்க்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்கள், அப்படித்தான் தேவனுக்காக வைராக்கியமாக இருந்து எங்களுடைய நடைகளை காத்துக் கொள்வோமாக இருந்தால் இந்த யோசேப்பு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாரோ அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாங்கள் பெறுகிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியாக இந்த வேளையிலே அப்படி யோசேப்பு உயர்த்தப்பட்ட வேளையிலே நோமலா யோசேப்புக்கு 2 வழிகள் இருந்தது. ஒன்று
போர்த்திபாரின் இடத்துக்கு வரக்கூடிய ஒரு தருணம் இருந்தது. அந்த இடத்திலே ஏனென்றால் போர்த்திபாருடைய மனைவி மூலமாய் போர்த்திபாருடைய இடத்துக்கு வரக்கூடிய ஒரு வழி இருந்தது. ஆனால் இன்னொரு வழி, அவன் துன்பங்களை சகித்துபடியாக போனானாக இருந்தால் அந்த இடத்திலே பார்வோனுக்குரிய ஒரு அந்தஸ்து வரக்கூடிய வழி இருந்தது. அது தேவனாலே கொடுக்கப்படுகிற காரியமாக இருந்தது. பார்வோனுக்குரிய அந்தஸ்து. பார்வோனே சொல்லுகிறார், நீ என்னுடைய முத்திரை மோதிரத்தை உனக்கு தருகிறேன், இந்த முத்திரை மோதிரத்தை போட்டுக்கொள், நீ ஆட்சியில் நான் அந்த சிங்காசனத்திலே மட்டும்தான் இருப்பேன், நீதான் மிகுதியான வேலைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த யோசேப்புக்கு சொல்லுகிறார். அப்படியாக பார்வோனுக்கு சமமான அந்த பதவியை கொடுக்கிறார். பார்வோன் ஒன்றும் செய்வதில்லை, யோசேப்பு தான் எல்லாமே செய்ய வேண்டும். யாரை கை காட்டுகிறாரோ அவர் வர வேண்டும், போவென்றால் போக வேண்டும், வா என்றால் வர வேண்டும், நில்லென்றால் நிற்க வேண்டும். அப்படியான அதிகாரத்தை, முத்திரை மோதிரத்தை, ஒரு சட்டத்தை இயற்றிவிட்டு முத்திரை மோதிரத்தினாலே முத்திரை போட்டால் அந்த சட்டம் செல்லும், ராஜாவினுடைய உத்தரவு என்ற முறைப்படி செல்லும். அப்படியாக இந்த யோசேப்பு மதிக்கப்பட்டார். அந்த ஷார்ட்கட்டிலே சென்று அந்த போர்த்திபாருடைய அந்த யோசேப்பு விற்கப்பட்ட ஒரு சில நாளிலே வருகிற அந்த உயர்வை அந்த யோசேப்பு பெறாமல் இப்படியாக அதை புறம்பே தள்ளி தேவன் நியமித்த ஓட்டத்திலே, தேவன் நியமித்த போக்கிலே அந்த யோசேப்பு சென்று அந்த பார்வோனுக்கு சமமாக உலக வல்லரசாக அந்த காலத்திலே இருந்த அந்த வல்லரசுக்கு அதிபதியாக அந்த யோசேப்பு உயர்த்தப்பட்டார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படித்தான் இன்றும் நாங்கள் முத்திரை மோதிரம் என்று சொல்லி அந்த முத்திரை மோதிரத்தை யோசேப்பு ஒரு இடத்திலும் மிஸ்யூஸ் பண்ணவில்லை என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. முத்திரை மோதிரம் என்று சொல்லுகின்ற வேளையிலே ஒரு ஞாபகம் வந்திருக்குது. இந்த உலகத்திலே ஓட்டத்தை சரிவர ஓடாத ஒருவன் உண்டு. யார் என்று பார்த்தோமாக இருந்தால் இந்த பிசாசானவன் என்று பிறகுதான் அவனுக்கு பேர் கொடுக்கப்பட்டது. முதல் லூசிபராக இருந்த தூதனாக இருந்தார். அந்த தூதனை படியாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ முத்திரை மோதிரம், நீ பூரண அழகுள்ளவன், இப்படியாக விசித்திரமாக செய்யப்பட்டவன் என்று சொல்லி வேத வசனம் இப்படியாக புகழுகிறது. இந்த பூமியை அந்த தூதனுக்காகவும் அந்த தூதனுக்கு கீழே இருந்த தூதர்களுக்காகவும் அவர் உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். உருவாக்கி சகல விதமான வாத்தியங்களையும் கொடுத்து இப்படியாக இந்த பூமியை ஆண்டு கொள்ளும்படியாய், தேவனை துதிக்கும்படியாய் தேவன் இந்த பூமியிலே அந்த லூசிபரை வைத்தார். ஆனாலும் அவன் இப்படியாக தேவன் நியமித்த ஓட்டத்திலே ஓடாமல், தேவன் நியமித்த அந்த போக்கிலே ஓடாமல், தனக்குள்ளே கர்வம் கொண்டு தேவனுக்கு நிகராக நான் என்னை உயர்த்துவேன் என்று சொல்லி இப்படியாக எண்ணம் கொண்டதன் நிமித்தமாக அவன் தள்ளப்பட்டான் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படியாக தள்ளப்பட்ட வேளையிலே தான் அவனுக்காக நரகம், எரி நரகம் உண்டாக்கப்படுகிறது, அக்கினி கடல் உண்டாக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். இன்று அநேக ஜனங்களும் அதை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஏனென்றால் தேவன் நியமித்த ஓட்டத்திலே எங்களை ஓட விடாமல் இப்படியாக தடுப்பதற்காக அநேக காரியங்களை இப்படியாக செய்கிறவனாக இருக்கின்றான் பிரியமானவர்களே. தன்னுடைய சாயல்ல தான் எப்படியாக தடைக்கு விழுந்தானோ, இப்படியாக விழுந்தானோ, அந்த பெருமைகளை மனிதர்களுக்குள்ளே கொண்டு வந்து அவர்களையும் விழுத்துவதற்கு அவன் ஓயாமல் முயற்சி செய்து கொண்டிருக்கிறவனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இந்த இடத்திலே அப்படியாக அவன் சத்துருவானவன் முயற்சி செய்து அநேகரை வஞ்சிக்க முயற்சி செய்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் சிலர் வஞ்சிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இன்றும் இந்த உலகத்திலே பிசாசின் திட்டங்களுக்கு, பிசாசின் வஞ்சனைகளுக்குள்ளே விழுந்து அநேகர் தங்களுக்கு நியமித்த இடங்களை விட்டுப்படியாக சென்று விட்டார்கள் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. சென்று சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், ஏனோ தானோ உண்டு ஓடுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுகிறார்கள், ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவர்கள் வாழ்வதில்லை. ஆண்டவர் நியமித்த ஓட்டத்திலே அவர்கள் ஓடுவதில்லை. ஆண்டவர் நியமித்த போக்கிலே அவர்கள் இப்படியாக போவதில்லை என்று பார்க்கிறோம், ஓடுவதில்லை என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படியாக இந்த தாவீது என்கின்ற ஒரு பக்தனை, தாவீதையும் இப்படியாக இந்த சத்துருவானவன் இலக்கம் பார்க்கும்படியாக ஏவி விட்டான் என்று பார்க்கிறோம். தாவீது ஒரு நல்ல ஒரு ராஜா, தேவனை நம்பி வாழ்ந்த ஒரு மகனாக, ஒரு துடிப்புள்ள ஒரு இளைஞனாக இருந்தவர்.
அவர் இளம் வயதிலேயே சத்துருவை மேற்கொண்ட ஒரு மகனாக சிங்கத்தை, கரடியை, கோலியாத்தை, இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்த அந்த கோலியாத்தை எப்படியாக கொன்று போட்டவராக இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வீரனை இப்படியாக பிசாசானவன் ஏவினான் என்று பார்க்கிறோம். அந்த இலக்கம் பார்க்கும்படியாக ஏவினான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியாக தாவீது தேவன் நியமித்த வழியை விட்டு வழி விலகி இப்படியாக பிசாசுக்கு செவி கொடுத்த வேளையிலே அந்த இடத்திலே தாவீது விழுந்த போதிலும், தேவனுடைய கோபத்துக்கு ஆளான வேளையிலும் தாவீது தன்னை சுதாகரித்துக் கொண்டு இப்படியாக திரும்ப தேவன் நியமித்த பாதையிலே ஓட இப்படியாக தன்னை ஒப்புக்கொண்டார். தேவன் நியமித்த போக்கிலே ஓடும்படியாக தாவீது இப்படியாக தன்னை ஒப்புக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்கள், அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் எங்களை இப்படியாக விலகி செல்லும்படியாக சத்ருவானவன் எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து போட்டு எங்களையும் இப்படியாக விலகி தான் எப்படி விழுந்தேனோ அந்த டைப்பிலே விழும்படியாக எங்களை தள்ள பார்ப்பான். ஆனால் தாவீதை பார்த்தோமாக இருந்தால் விழுந்தார், ஆனால் விழுந்து எழுந்து நடந்தார் என்று பார்க்கிறோம். அப்படியாக போன வேளையிலே தேவனுக்கு பிரியமாக இருந்த வேளையிலே தாவீது வர வர விருத்தி அடைந்தான் என்று இப்படியாக சொல்லப்படுகிறது. தன்னை எதிர்த்தவர்களின் உள்ளத்தை வென்றான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த சவுல் இப்படியாக தாவீதை எதிர்த்தவர், அந்த சவுலே இப்படியாக தாவீதை ஆசீர்வதிக்கிறார். தாவீதை இப்படியாக பெருமைப்படுத்தும்படியான வார்த்தையை சொல்லுகிறார். நீ என்னிலும் நீதிமானாயிருக்கிறாய், இந்த இஸ்ரவேலின் ராஜ்யம் உன்னிடத்திலே நிலவரப்படும், நீ ராஜாவாக இருப்பாய் என்று சொல்லி சவுலே ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படித்தான் தேவன் நியமித்த ஓட்டத்திலே நாங்கள் ஓடுகின்ற வேளையிலே ஆசீர்வாதம் இப்படியாக வருகிறது. நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆபிரகாம் தேவன் நியமித்த ஓட்டத்திலே இப்படியாக ஓடினார் என்று பார்க்கிறோம். தேவன் நியமித்த போக்கிலே ஓடி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஏனென்றால் ஆபிரகாமுக்கு முதல் தேவன் தரிசனமாகி தன்னை வெளிப்படுத்தின வேளையிலே உன் இனத்தையும் உன் வீட்டாரையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றால் போனான். அவர் கேள்வி கேட்கவில்லை. ஏனென்றால் தேவனை குறித்து இப்படியாக போக சொல்லுகிறீர்களே, உம்முடைய நாமம் என்ன, உம்முடைய இதுவரைக்கும் நான் உண்மை அறியவில்லையே அப்படி என்று சொல்லி கேள்வி கேட்கவில்லை. அவன் விசுவாசித்தான், இவர் மெய்யான தெய்வம், இவருடைய சொற்படி நான் கேட்டேனாக இருந்தால், இவர் ஓடச் சொல்லுகிற ஓட்டத்தின்படி நான் ஓடினேனாக இருந்தால், இவர் நியமித்த போக்கிலே நான் ஓடினேனாக இருந்தால், இவர் நிச்சயமாக என்னை ஆசீர்வதிப்பார், என்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார் என்று சொல்லி அவன் விசுவாசத்தின் நிமித்தமாக அந்த கேள்வியை கேட்கவில்லை. தன்னுடைய தகப்பனுடைய நிலை என்ன, அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய ஆபிரகாமுடைய சந்ததி விக்கிரக ஆராதனை உள்ள ஒரு சந்ததியாக இருந்தது என்று சொல்லி விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாக இருந்தார்கள் என்று. அப்படியாக இருந்த வேளையிலும் இந்த ஆபிரகாம் இப்படியாக தன்னை திடப்படுத்திக் கொண்டு தேவன் தனக்கு தரிசனமானது நாளிலிருந்து தேவன் நியமித்த ஓட்டத்திலும் தேவன் நியமித்த போக்கிலும் ஓட துவங்கினார். அதன் மூலமாக அந்த ஆபிரகாமுடைய சந்ததியினர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்கள், ஏனென்றால் ஆபிரகாமுடைய தாத்தா தகப்பனாரை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த ஆபிரகாமின் தேவன் தானாம் இந்த தேராகுவின் தேவன் என்று சொல்லி, ஆபிரகாமின் தேவன் தான் இந்த நாகோரின் தேவன் என்று சொல்லி வேதத்திலே இப்படியாக சொல்லப்பட்டது. பிரியமானவர்கள், ஏனென்றால் அந்த ஆபிரகாம் தேவனுக்கு முன்பதாக வைராக்கியம் பாராட்டினது நிமித்தமாக. நாங்கள் வாசிப்போம் ஆதியாகமம் 31வது அதிகாரம், அதிலே 53வது வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனுமாய் இருக்கிறவர் நமக்குள்ளே நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் ஆணையிட்டான். ஆமென். இதில் சொல்லப்படுகிறது ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்களுடைய பிதாக்களின் தேவனுமாய் இருக்கிறவர் நமக்குள்ளே நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்று சொல்லி. அப்படியாக லாபான் அறிந்து கொண்டார்,
அந்த ஆபிரகாம் மட்டுமல்ல இந்த தேவனை ஏற்றுக்கொண்டவர், ஆபிரகாமுடைய தந்தையார், ஆபிரகாமுடைய பாட்டன் கூட இந்த தேவனை ஆபிரகாமின் நிமித்தம் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி, இப்படியாக அந்த இடத்திலே யார் அறிக்கை இடுகிறார் என்றால் லாபான் அறிக்கை இடுகிறார். இந்த யாக்கோப்புக்கு லாபான் அறிக்கை இடுகிறார். பிரியமானவர்களே, அப்படியாக தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து தேவன் நியமித்த ஓட்டத்திலே ஓடுகின்ற வேளையிலே, தேவன் நியமித்த போக்கிலே நாங்கள் ஓடுகின்ற வேளையிலே, நாங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவராயிருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, எங்களுடைய உறவினர்களுடைய வாழ்க்கையிலும் சரி, அப்படியாக செய்கிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அந்த யாக்கோபுக்கு முன்பதாக அறிக்கையிடப்படுகிறது, உன்னுடைய முற்பிதா ஆபிரகாம் மட்டுமல்ல, தேராகு, இப்படியாக அந்த மற்றும் நாகோரின் தேவன் கூட, அவருடைய தாத்தா கூட இந்த தேவனை இப்படியாக அறிந்து கொண்டார். எல்லோருடைய தேவனும் ஒரே தேவன் என்று சொல்லி அந்த இடத்திலே அறிக்கை இடுகிறது. இப்ப எனக்கு ஆசை இருக்கும், நான் தேவனை துதிக்கின்ற வேளையிலே என்னுடைய தகப்பனுடைய தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்வதற்கு எத்தனை பேருக்கு எங்களுக்கு அந்த ஆசை இல்லாமல் இருக்கிறது? எல்லோருக்கும் இருக்கும். நான் சொல்லுகின்ற வேளையிலே என்னுடைய தகப்பனுடைய தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், என்னுடைய தகப்பனுடைய தேவன் என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் என்று ஆசீர்வதிக்கக்கூடிய நிலைமையிலே அந்த ஆபிரகாமை வைத்தார் என்று பார்க்கிறோம். என்றால் தேவனை நம்பி தேவன் நியமித்த ஓட்டத்திலே, தேவன் நியமித்த போக்கிலே ஓடின அந்த ஆபிரகாமை படியாக ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியாக ஆபிரகாமை சிநேகிதன் என்று படியாக அழைத்த தேவன் ஆபிரகாமினுடைய முன்னோர்களை கைவிடவில்லை. யாக்கோபின் மூலமாக அந்த இடத்திலே லாபானுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அந்த யாக்கோபு அந்த இடத்திலே எங்கே ஈசாக்கினுடைய கூடாரத்தில் இருந்து கொண்டே அந்த லாபானுடைய மகளை அப்படியாக இரண்டு பேர், ஒருத்தியையோ அவர் திருமணம் செய்திருக்க கூடும். ஏனென்றால் ஆபிரகாம் ஈசாக்கு பெண் பார்க்கின்ற வேளையிலே அந்த தன்னுடைய ஊழியக்காரரை அந்த இடத்திலே போகும்படியாக சொல்லி ஈசாக்கை அந்த இடத்துக்கு அழைத்து செல்லாமல் ரெபேக்காளை பெண் பார்த்து அந்த இடத்திலே ஒட்டகத்திலே கூட்டிக் கொண்டு வருகிறார். அந்த இடத்திலே அவர்கள் திருமணம் செய்கிறார்கள். என்கின்றால் அந்த ஈசாக்கு இருந்த இடத்திலே ஈசாக்கு செல்லவில்லை. ஆனால் அந்த இடத்திலே யாக்கோபுக்கு ஒரு திருமணம் நடக்க வேண்டும் என்கின்ற வேளையிலே அந்த யாக்கோபினுடைய போக்கை தேவன் மாற்றுகிறார். ஏசா பகைக்கும்படியாக அந்த யாக்கோபு அந்த லாபானிடத்திலே செல்லும்படியாக அந்த போக்கை மாற்றுகிறார். மாற்றுகின்ற வேளையிலே அந்த இடத்திலே லாபானிடத்திலே சென்று அங்கே வேலை செய்கிறார். மகளுக்காக வேலை செய்து அந்த லாபானுடைய மகளை இப்படியாக திருமணம் செய்து கொள்ளுகிறார் என்று பார்க்கிறோம். அப்படி செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த இடத்திலே அந்த லாபானை சொல்லுகிறார், குறிப்பினாலே அறிந்து கொண்டேன் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்று, உன்னுடைய செய்கைகளை எல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி. என்றால் யாக்கோபு தேவன் நியமித்தபடியே ஓடினான் என்று பார்க்கிறோம். தேவன் நியமித்த போக்கிலே அப்படியாக போய் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அந்த லாபானையும் அந்த தேவனுடைய சுவிசேஷத்தை அந்த யாக்கோபு மூலமாக சொல்ல வைத்து அந்த லாபானையும் மீட்டுக் கொண்டிருப்பார் என்று நாம் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அந்த மகள்மார், இந்த யாக்கோபு மகள்மாரை இப்படியாக அழைத்து கொண்டு லாபானுக்கு தெரியாமல் இப்படியாக செல்லுகின்ற வேளையிலே அவர்கள் ஒரு காரியத்தை செய்கிறார்கள். லாபான் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்தவன். அந்த விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போகின்றார்கள். எடுத்துக்கொண்டு போகின்ற வேளையிலே அந்த விக்கிரக ஆராதனை செய்வதற்கு அந்த லாபான் இடத்திலே விக்கிரகங்கள் இல்லை. உடனடியாக லாபான் ஒரு சில நாட்களாக பின்தொடர்ந்து அவர்களை இப்படியாக பிடிக்கிறார். அந்த இடத்திலேதான் அந்த உரையாடல் நடக்கிறது. நீ என்னுடைய பிள்ளைகளை எனக்கு தெரியாமல் எப்படி திருட்டுவளாக நீங்கள் அழைத்து கொண்டு போக முடியும் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலே என்னுடைய விக்கிரகங்களை, என்னுடைய பொருட்களை இவர்கள் திருடி கொண்டு யாரோ வந்திருக்கிறார்கள், அதை நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. அந்த விக்கிரகங்களை ஒரு பின்பு பார்த்தோமாக இருந்தால் அந்த ஏசாவை சந்திக்க போகும் வேளையிலே அந்த யாக்கோபு செல்லுகிறார், உங்களிடத்திலே உள்ள விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் படியாக புதைத்து விடுங்கள் என்று சொல்லி. நாங்கள் இப்பொழுது ஏசாவை சந்திக்க போகின்றோம். அந்த இடத்திலே ஒரு புருஷன், ஒரு தேவதூதன் அந்த
மனுஷகுமாரன் அந்த ஒரு புருஷனோடு போராட வேண்டும், ஒரு தேவதூதனோடு போராட வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே அந்த விக்கிரகங்களை புதைத்து விட்டு அந்த இடத்திலே போகின்ற வேளையிலே ஒரு ஆசீர்வாதம் இந்த யாக்கோபுக்கு வருகிறதாக இருக்கின்றது. ஏசாவையும் முகமுகமாக அந்த யாக்கோபு சந்திக்கிறார். ஏசாவுக்கு முன்பதாக போக பயந்த யாக்கோபு பரிவாரங்களை எல்லாம் முன்பு செல்லும்படியாக அனுப்பிவிட்டு இப்படியாக போன யாக்கோபு பிறகு தேவன் நிமித்தமாக இப்படியாக துணிகரம் கொண்டு அந்த யாக்கோபை ஏசாவை எதிர்கொண்டு போனார் என்று பார்க்கிறோம். அந்த இடத்திலே கல்லான மனசும் வந்து கரைந்தது என்று பார்க்கிறோம். ஏனென்றால் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இப்படியாக துடித்துக் கொண்டிருந்த அந்த ஏசாவுடைய இருதயத்திலே இப்படியாக தேவன் இரக்கம் பாராட்டினார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியாக தேவன் தம்முடைய பாதையிலே இப்படியாக செல்லுகின்ற வேளையிலே, தேவன் நியமித்த ஓட்டத்திலே நாங்கள் ஓடுகின்ற வேளையிலே தேவன் எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எதிரான மனிதர்களையும் கல்லான இருதயம் உள்ள மனிதர்களையும் அவர்களுடைய இருதயம் இப்படியாக சதையுள்ள இருதயமாக மாறும்படியாக அவர்களுடைய இருதயத்திலே தயவு உண்டு பண்ணும்படியாக தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படியாக அநேக பரிசுத்தவான்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் தேவன் நியமித்த அந்த ஓட்டத்திலே ஓடினார்கள், அந்த போக்கின்படியாக ஓடினார்கள். இடையிலே அவர்கள் ஒன்றுமே அந்த ஓட்டத்திலே சிறு தவறு கூட செய்யாம ஓடினவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஜோபு மனைவி சொல்லுகிறார், நீ தேவனை தூசித்து ஜீவனை விடு என்று சொல்லி அந்த ஜோபுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஜோபனுடைய மனைவிக்கு அவ்வளவு துன்பம். ஜோபு எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்த ஒரு மகன் என்று ஒரு பிச்சைக்காரனை விட கேவலமாக இருக்கிறார். அழகும் கெட்டுவிட்டது, சௌந்தரியம் கெட்டுவிட்டது, ஒரு மதிப்பு கெட்டுவிட்டது. இனி என்னத்துக்கு நீர் இருந்து நீர் தேவனை தூசித்து ஜீவனை விடு என்று சொல்லி அந்த வேளையிலும் அந்த ஜோபு இப்படியாக ஓட்டை எடுத்து உடம்பை சொரிந்து கொண்டு பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறக்கூடாதோ? நன்மைகளை அள்ளி தந்த தேவன் இப்பொழுது தீமை வருகிறது என்று சொல்லி நாங்கள் ஏன் அவரை தூசிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நியமித்த ஓட்டத்திலே இப்படியாக ஓடி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியாகத்தான் அந்த யோபு தான் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் அவர் பூமியின் மேல் நிற்பார் என்றும் அதை அந்நிய கண்கள் அல்ல என்னுடைய சொந்த கண்களை காணும் என்று சொல்லி இப்படியாக விசுவாச அறிக்கையிட்டவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியாக தேவன் நியமித்த ஓட்டத்திலே இப்படியாக ஓடுகின்ற வேளையிலே தேவன் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அவர் நியமித்த போக்கிலே நாங்கள் ஓட வேண்டும், அவர் நியமித்த ஓட்டத்திலே சரிவர ஓட வேண்டும், எந்த ஒரு திருத்தமும் செய்யக்கூடாது. அப்படித்தான் ஆறுகள் இப்படியாக தேவன் நியமித்த ஓட்டத்திலே ஓடுகின்ற வேளையிலே அந்த ஆறுகள் ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படியாக ஆறுகள் ஆசீர்வாதமாக உள்ளதாக இருக்கின்ற வேளையிலே அந்த ஆறுகள் மூலமாக எத்தனையோ பறவைகள் இப்படியாக ஆசீர்வதிக்கப்படுகிறது. அந்த பறவைகள் தேவனை புகழ்ந்து பாடுகிறது. மிரிய ஜீவன்கள் இப்படியாக ஆசீர்வதிக்கப்படுகிறது, தாகம் தீர்க்கிறது. அது நிமித்தமாக தேவனை இப்படியாக புகழ்ந்து பாடுகிறார்கள். அப்படித்தான் எங்களுடைய ஓட்டமும் இப்படியாக சரியாக இருந்தால் எங்கள் மூலமாய் அநேக போஷிக்கப்படுவார்கள். அப்படியாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த தாவீது தேவன் நியமித்த ஓட்டத்திலே இப்படியாக தேவன் நியமித்த போக்கிலே ஓடி இருதயத்துக்கு பிரியமானவன் என்று அழைக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்ப அப்படியாக தாவீது தேவன் நியமித்த ஓட்டத்திலே ஓடி மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுக்கு உறவினர் ஆனார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் இந்த பூமியிலே மனுஷராக பிறந்தார். மனுஷராக பிறந்து இந்த பூமியிலே ஊழியம் செய்தார். அவரை இப்படியாக அழைக்கிறார்கள் தாவீதின் குமாரன் என்று சொல்லி. தாவீதின் குமாரன் என்று சொல்லி அந்த தேவனை இப்படியாக அழைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மிக பெரிய ஒரு படியான ஆசீர்வாதத்தை இந்த தாவீதுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். மனிதர் வழக்கமாய் இப்படியாக தாவீதோடு பேசினார் என்று பார்க்கிறோம். வருங்காலத்தை குறித்து தாவீது இப்படியாக சந்தோஷப்படுகிறார். ஆண்டவரே, நீங்கள் மனுஷர் பேசுகிற பிரகாரம் மனுஷர் வழக்கமாய் என்னோடு என்னுடைய வருங்காலத்தை குறித்து சொன்னீர்களே,
இதை விட எனக்கு என்ன வேறு என்ன தேவை என்று சொல்லி இந்த தாவீது படியாக பிரமித்த ஒரு மகனாக இருந்தார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்கள். அப்படித்தான் தேவன் நியமித்த ஓட்டத்திலே நாங்கள் ஓடுகின்ற வேளையிலே, தேவன் நியமித்த அந்த போக்கிலே நாங்கள் ஓடுகின்ற வேளையிலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம். எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவரும் தட்டி பறிக்கவும் முடியாது. இந்த பொல்லாத பிசாசானவனாலும் நிறுத்திவிட முடியாது. அப்படித்தான் இந்த யோசேப்புக்கு தடைகளை கொண்டு வந்து போட்டான். அந்த தடைகளை மீறிப்படியாக ஓடி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். இந்த தாவீதுக்கு தடைகளை கொண்டு வந்து போட்டார். தாவீது விழும்படியாக அந்த இலக்கம் பார்க்கும்படியாக பிசாசானவன் ஏவினான். ஆனால் விழுந்தார். விழுந்ததற்கு பின்புதான் தெரிந்ததோ, நான் தவறு செய்து விட்டேன், நான் என்னுடைய தேவனுடைய கரத்திலே விழுவது எனக்கு நலமாக இருக்கும் என்று சொல்லி தேவனுடைய கரத்திலே விழுந்த வேளையிலே அவருடைய இரக்கங்கள் தாவீதுக்கு பெரிதாக இருந்தது. தாவீது படியாக வர வர விருத்தி அடைந்தான் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படியாக ஆபிரகாம் படியாக ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் இன்று எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் எங்களுக்கு நியமித்த ஓட்டத்திலே நாங்கள் ஓட வேண்டும். தேவன் நியமித்த அந்த போக்கிலே ஓடுகின்ற வேளையிலே எதிரான மனுஷர்களின் இருதயங்களை இப்படியாக எங்களுடைய அந்த ஆறு எப்படி ஓடி அந்த பாறைகளை பிளக்கிறதோ, அந்த மலைகளை குகைகளாக்கி, அந்த குகைக்குள்ளாக ஒரு காலத்திலே அந்த மலை இப்படியாக மலையாக இருந்திருக்கும், அசைக்க முடியாத மலையாக இருந்திருக்கும். தேவன் நியமித்த பாதையிலே அந்த ஆறு ஓடுகின்ற வேளையிலே அந்த பாறை மீது மோதுகிறதாக இருக்கின்றது, அந்த மலை மீது மோதுகிறதாக இருக்கின்றது. அந்த மலை மீது மோதுகின்ற வேளையிலே அந்த மலையிலே குகை உண்டாகுகிறது. ஒரு காலத்திலே அந்த மலையோடு மோதுவதே ஒரு பாடாக பிரச்சனையாக அந்த இருந்த ஆறுக்கு பின்பு அந்த மலையிலே ஒரு குகை தோன்றுகிறது. அந்த தண்ணீர்கள் பட்டு மோதி மோதி அந்த மலைகளை இப்படியாக குடைந்து கொண்டு அந்த தண்ணீர் பாய்கிறது. அநேகர் வந்து பார்க்கிறார்கள் எவ்வளவு அழகான காரியம் என்று. அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் நியமித்த அந்த ஓட்டத்திலே நாங்கள் ஓடுகின்ற வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் சொல்லுவார்கள், உலகத்து ஜனங்கள் சொல்லுவார்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது இவர்களுடைய வாழ்க்கை என்று சொல்லி. பாறைகளை இப்படியாக அடித்து மோதி எங்களுடைய தேவன் நியமித்த ஓட்டத்திலே நாங்கள் ஓடுகின்ற வேளையிலே அந்த பாறைகள் எல்லாம் அழகாக இருக்கிறதாக மாற்றுகிறவராயிருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையிலே அலங்கோலமாக இருக்கிற காரியங்களை தேவன் மாற்றுகிறவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, தாவீதினுடைய வாழ்க்கையிலே தாவீதினுடைய வாழ்க்கையிலே எந்த ஆசீர்வாதத்துக்குரிய எந்த ஒரு அறிகுறியும் தென்படாத காலம் ஒன்று இருந்தது. ஆனால் தாவீது படியாக தேவன் நியமித்த அந்த ஓட்டத்திலே தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்த வேளையிலே தாவீதை நோக்கி அநேகர் வந்தார்கள் என்று பார்க்கிறோம். முறுமுறுக்கிறவர்கள் வந்தார்கள் அவனோடு சேர்ந்து கொள்ள. முறுமுறுக்கிறவர்கள் இப்படியாக தள்ளப்பட்டவர்கள், அப்படியானவர்களை கொண்டு, பைத்தியமாக எண்ணப்பட்டவர்களை கொண்டு தாவீதோடு இருந்து தேவன் பெரிய காரியங்களை செய்தார் என்று பார்க்கிறோம். அப்படியாக எங்களுக்கு நியமித்த ஓட்டத்திலே நாங்கள் ஓடுகின்ற வேளையிலே பிரச்சனைகள், பாடுகள் இப்படியாக வருகிறதாக இருக்கின்றது. என் தாவீதுக்கு இல்லாத பாடுகளா, இந்த யோசேப்புக்கு இல்லாத பாடுகளா? ஆனால் அவர் துன்பத்தை சகித்தார். இப்படியாக தொடர்ந்து தேவன் நியமித்த ஓட்டத்திலே ஓடுகின்ற வேளையிலே அந்த தேவன் எப்படி இவர்களை ஆசீர்வதித்தார்களோ, இந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரோ, இந்த தாவீதை ஆசீர்வதித்தாரோ, அதுபோல யோசேப்பை ஆசீர்வதித்தாரோ, அதுபோல எங்களுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். நாங்கள் எழுந்திருந்து தேவனுக்கு நன்றி சொல்லி தேவன் எங்களையும் இப்படியாக நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒரு பாடலை பாடுவோம். யாக்கோபு ஏதாவது பாட்டு